எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெசிபீஸ் எந்த காம்பினேஷனில் செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்காம இந்த மெனுவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் பருப்பை வேக வைக்க போகிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக வெறும் பருப்பு தான் வேக வைப்போம். இன்றைக்கி நான் கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு நான் 1 கப் பருப்பை நல்லா கழுவிட்டு இது ஆட் பண்ண போகிறேன். துவரம்பருப்பு 1 கப். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 1 கப் மெஷர்மெண்ட் 250 ml மெஷர்மெண்ட். ஸோ அந்த கப் அளவு தான் இது. அடுத்து இதில் 2 வெங்காயம், நார்மல் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாகவே நறுக்கி போட்டுடலாம் அதை. பிகாஸ் நம்ம இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அடுத்து இதில் 3 பெரிய தக்காளி நறுக்கினது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறேன். சாம்பார் கொஞ்சம் நிறைய வைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி பண்ணது சூப்பராக இருந்தது, ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பருப்பு கம்ப்ளீட்டாக இதில் முழுகணும் தண்ணிக்குள்ளே. ஸோ இப்போ தண்ணி கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக இமர்ஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4-5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பருப்பு வேக வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த மசாலாவை செய்யணும். அரைச்சி விட்டு சாம்பாருக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போ நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது இதில் ஒரு 12 காஞ்ச மிளகா போட போகிறேன். காம்பு எடுக்க மறந்துட்டேன், இருங்க ஒரு செகண்ட். காம்பு எடுத்துகிட்டு போட்டுடுறேன். ஆஹாஹா, ஸ்டவ் லோவில் வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 12 காஞ்ச மிளகா இது போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சோன்னா அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா சாம்பார் ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ். நம்ம டிஃபனுக்கு சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. பிகாஸ் அவங்கவுங்க வீட்டில் சாம்பார் பொடியாக இருக்கட்டும், அந்த செய்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் இதை சேர்க்க போகிறேன். ஸோ தேங்காய் போட்ட பிறகு ஃப்ளேம் கொஞ்சம் ஒரு மீடியம் லோவில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கேயே இருந்து ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு அங்கேயும் போயிட்டிங்கன்னா தீஞ்சிரும், அப்புறம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்சஸ் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நான் இப்போ 1 செகண்டில் வந்துடுறேன் சொல்லிட்டு ஸ்டவ் மேலே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த 1 செகண்ட் 1 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. வந்துடுறேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த ஏதோ ஒரு ஞாபகப்படுத்தியில் ஹைலே வச்சுட்டு நான் போயிடுவேன். வந்துடுறேன் 1 செகண்ட்லன்னு பார்த்தா அப்படியே தீஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அந்த கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அந்த தேங்காயில் அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாமே கூட இவாப்ரேட் ஆகி நல்லா கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் கூட சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி கிண்டிட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். இன்க்ரீடியன்ஸை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்க போகிறோம். இந்த வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மிக்சர் ஜாருக்கு. கீழே கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது வேறு, அதனால் ஸ்லோவாக மாற்றிட்டுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு டிப்பு தரேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ மிக்ஸி ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ நல்ல ஒரு மனம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டைமில் சாம்பார் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரெப் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சுக்கிறீங்கன்னா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நீங்கள் ஒரு பாட்டில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சாம்பார் பண்ணும்போது தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு தான் நீங்கள் அதில் ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப்பு தான் இது. இப்போ இது பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை அரைக்க போகிறேன். ஸோ நம்ம இதை நல்ல மையாக அரைச்சிக்கணும். ஸோ நம்ம மசாலா ரெடி, சூப்பராக அரைஞ்சிருச்சு, நல்ல மையாக அரைஞ்சிருச்சு. ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஒரே வாட்டி நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா ரெடி, இதை எடுத்து வச்சிடலாம். பருப்பு வேக வச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டியதுதான். ஸோ நான் இப்போ ஒரு நல்ல பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் இதை முழுசாக நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு இந்த மாதிரி நெய்யில் தாளிச்சிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் சப்போஸ் உங்களுக்கு முழுசாக நெய்யில் தாளிக்கணும்னு இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்ற போகிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இல்லை ஆக்சுவலாக. பட் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நெய்யில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால தான். ஸோ நம்ம இப்போது நெய் காஞ்சிருச்சு. இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நெய் காயலை, எப்போவுமே இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கேன், அவசரம். இப்போது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகா எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இங்கே கீழே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தார் இவர், அதனால் அதுலேருந்து எடுத்து போடுறேன் காஞ்ச மிளகா. சரிங்க, எல்லாம் சகஜம் தான், நடக்கிறது தானே அதெல்லாம். ஓகே, காஞ்ச மிளகா 2 கிள்ளி அடி போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய், இது 2 தான் நான் போட்டு இந்த சாம்பார் வைக்க போகிறேன். சரி, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ மெதுவாக இந்த சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போடுறேன், நான் கட் பண்ணலை. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்தது வந்து முருங்கைக்காய், ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 10 பீஸ் போடுறேன், அவ்வளோதான். சப்போஸ் முருங்கைக்காய் இல்லைன்னா அது இல்லாமல் நீங்கள் அந்த சாம்பார் வைக்கலாம், இது மஸ்ட் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா தெரிச்சிடும். ஸோ இது மெதுவாக இதை ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மசாலா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா தண்ணியும் இதில் நான் ஊற்றிடுவேன். சரி, ஸோ இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த தண்ணியை ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா அந்த மசாலா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இது சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளேவர், இந்த அரைச்ச சாம்பாரோட டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நான் வந்து ஒரு 1/2 கப் நல்ல திக்காக கரைச்ச புளி தண்ணி ஊற்ற போகிறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கடைசியாக நம்ம இப்போது வேக வச்ச பருப்பை இதில் சேர்க்க போகிறோம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.
ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நான் அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்ல திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம செஞ்ச சாம்பார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு இப்போ 1 கப்பு தான் ஊற்றுறேன். சிம்மில் வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் இப்போ இன்னும் உப்பு ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவைப்படும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக போட போகிறேன். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை. அது போட மறந்துட்டேன், வெரி சாரி. நீங்கள் தாளிக்கும் போதும் போடலாம், இல்லைனா இப்போ கூட போட்டு இதை மூடி வச்சு நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். ஸோ நான் இப்போ போட்டுறேன். இதை இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் இதே உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணோன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த மனமே மனங்க. ஆஹா, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நான் அப்போ ஊற்றின தண்ணி தான், அதுக்கப்புறம் ஊற்றலை. இந்த திக்னஸ் எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் சப்போஸ் நம்ம வந்து ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காக வாய்ப்பு இருக்குது, நல்லாவே திக்காயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் திருப்பி ரீஹீட் பண்ணும்போது திருப்பி சூடு பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ வெல்லம் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கலாம். ஆக்சுவலி 2 டீஸ்பூன் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இதில் கீழெல்லாம் கொட்டுறேன். சரி, 2 டீஸ்பூன் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். அதை அப்படியே போட்டுடுறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு வாட்டி நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் இறக்குவேன். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நான் சர்வ் பண்ணுவேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட அரைச்ச விட்ட சாம்பார் ரெடி. அந்த கலரும் மனமும் அமோகமாக இருக்குது. ஸோ இன்னொரு ஃபைனல் ஒன்று வருது, அதுதான் கொத்தமல்லி. ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நம்ம இறக்கிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்காதுன்னா, இல்லைனா கொத்தமல்லி அவைலபிளாக இல்லை, வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமே நீங்கள் இதை செய்யலாம். ஓகே, ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது என்னங்க ரொம்ப முக்கியமானதுங்க, எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை சர்வ் பண்ணி இதை நல்ல ஒரு சட்டி நிறைய சாம்பாரை ஊற்றி சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணது ஒரு சூப்பர் டேஸ்டியான அரைச்ச விட்ட சாம்பார். இது ஒரு மல்டி பர்பஸ் சாம்பார்னு சொல்லலாம். டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இட்லி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். ஏன்னா இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் ஊற்றுவாங்க, ஒரு சட்டி ஃபுல்லாக ஊற்றுவாங்க. ஸோ நான் அதை தான் ஊற்ற போகிறேன் இப்போது. ஆஹா, பலே பலே பலே, ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை விட ஜாஸ்தி தான் ஊற்றணும், பட் நான் எனக்கு போகிற இது கீழே விழுந்துடும். தட்டுக்கு இவ்வளோ தான் நிற்கும். ஸோ பாருங்கள், ஆவி பறக்க அரைச்ச விட்ட சாம்பார் இட்லியோட ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஹெவன், ஒரே வேர்டு தான், ஹெவன். குட், பிரமாதமாக இருக்குங்க. நான் வந்து சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய்கறி கடை வச்சுருக்கேன்.
பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ எல்லா காய்கறியும் அவியலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வெட்டி வச்சாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். இது வந்து சேனக்கிழங்கு ஒரு போல், கேரட், இது வந்து பெரிய வெள்ளரிக்காய், கடலை இன்னைக்கு மலபார் வெள்ளரிக்காய் நாங்கள் தெலுங்கில் வந்து தோசைக்காய்ன்னு சொல்லுவோம். இது பாருங்கள் மஞ்சள் கலரில் இந்த மாதிரி கிடைக்கும் பெருசாக. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பருப்பெல்லாம் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது நிறைய செய்வாங்க, தோசைக்காய் பப்புன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வெள்ளரிக்காய் ஒன்று, அதே மாதிரி புடலங்காய், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸ், மஞ்சள் பூசணிக்காய், முருங்கைக்காய் அண்ட் மாங்காய். ஸோ மாங்காய் ஏன்னா எனக்கு அந்த கொஞ்சம் அந்த புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு காய் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், கோவக்காய்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் அந்த ரொம்ப மஷியாக ஆகிற காய் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ காய்கறி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அவியல் செஞ்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை அரைக்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி போட போகிறோன்னு. இப்போ அந்த தேங்காய் தான் அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகா நான் கொஞ்சம் அது உடச்சி போட்டுறேன். இந்த மிளகா கொஞ்சம் நல்ல காரம். இது அவியலில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே காரம் கிடையாது, ஜஸ்ட் இந்த க்ரீன் சில்லி காரம் மட்டும்தான் இருக்கும். சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் போட்டிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதுதான் மசாலா. இதை வந்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நீங்கள் அரைங்க. ஸ்பூன் வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா வந்துடும் சென்டருக்கு. நல்ல காரம், மூக்கில் ஏறுது காரம். ஸோ தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் மெதுவாக அரைக்கணும். மிளகாலாம் கையில் பிடிச்சிங்கன்னா கை வாஷ் பண்ணிவிடுங்க, ஞாபகமாக சோப் போட்டு. நான் நிறைய வாட்டி தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டு கண்ணிலலாம் வச்சுருக்கேன், கண்ணில் மூக்கிலலாம் வச்சுருக்கேன், பயங்கரமாக எரியும். ஸோ எனக்கு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் போய் ஃபுல்லாக மூஞ்சி கை கண்ணெல்லாம் கழுவிட்டே வருவேன். ஸோ ஜாகிரதை. ஸோ இப்போ நான் இதை பல்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக இருந்தால் போகிறோம், இப்படி இருக்கணும். ஸோ தண்ணி இல்லாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ இந்த பதம் வந்த பிறகு எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்மளோட மசாலா ரெடி. நான் இதை எடுத்து வச்சிடுறேன். ஸோ நல்ல ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய காய்கறி யூஸ் பண்ணுறதுனால. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். எல்லாம் சகஜம்தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப சீரியஸாக வேறு அதை சொல்லிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 காய்கறி இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம அவியலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம், இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். சரி, ஐ திங்க் கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இந்த டைலாக் கேட்டிருப்பீங்கள்ல, கரெக்டாக சொன்னதான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நல்லெண்ணெய் இல்லை, இது வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ அஃப்கோர்ஸ் அவியலுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல, தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ இந்த டைலாக் ஆக்சுவலி நீங்கள் ஐ திங்க் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பாப்புலர். ஸோ தட்ஸ் சம்திங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஃபார் ஃபன், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் சூடான பிறகு காய் ஒன்று ஒன்று இதில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு மெதுவாக போட்டுருங்க, என்ன மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க, தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஆர்டரில் தான் போடுறேன். புடலங்காய் 1 கப், ஸ்டவ்வை லோ பண்ணிவிட்டு போடுங்க எல்லாத்தையும். வாழைக்காய் 1 கப், வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப்,
மஞ்சள் பூசணிக்காய் 1 கப், பெரிய வெள்ளரிக்காய் இது 1 கப், முருங்கைக்காய் ஆக்சுவலி இது 1 கப் முருங்கைக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். கடைசியாக மாங்காய் வந்து தோலோட தான் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த காய் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாமே நேச்சுரலாகவே நிறைய தண்ணி விடும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி போல்ஸ் எல்லாம் எங்கே வாங்கியிருக்கேன்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி போல்ஸ். இது ஒரு எக்ஸிபிஷனில் தான் நான் வாங்கினேன். நல்லா அழகாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரெண்டுமே ஒரே டிசைன் தான். ஆனால் ஒன்றில் வந்து ப்ளூ, ஒன்றில் வந்து எல்லோ இருந்தது. ஸோ இது ஒரு 5, இது ஒரு 5 வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வைக்கிறதுக்கு, காய் நறுக்கி வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன்ஸ் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து செராமிக்கில் உங்களுக்கு நல்லா அழகாக கிடைக்கும். டிசைன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஈச் போல் ஐ திங்க் ஒரு 150-200 இருந்தது. ஸோ கேமராக்கும் அது நல்லா இருந்தது. எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை வாங்கிக்கிட்டேன். எனக்கு ப்ளூ ஒரு கலெக்ஷனே வச்சுருக்கேன் ப்ளூவில், அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்குது. சூப்பராக வெந்திருக்குங்க. காய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப கிண்ட வேண்டாம். சப்போஸ் தண்ணி நிறைய இருக்குன்னா, தண்ணி ஆக்சுவலி இல்லை, எல்லாமே வற்றிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து அந்த அரைச்சி வச்ச தேங்காவை இதில் போட போகிறேன். ஸோ இது முழுசாக எல்லாத்தையுமே நான் போட்டுற போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு உப்பை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மெதுவாக. காய் ரொம்ப உடையாமல் பார்த்துக்கோங்க. அவியலில் தேங்காய் மஸ்ட்டுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். ஆஹா, இப்போவே மனம் தூக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு. அவியலுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதை நான் இப்போ போட போகிறேன். இதில் நான் 1 கப் தயிர் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து அப்படியே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வரும். ஸோ நான் அங்கே ஆல்ரெடி விஸ்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன விஸ்க் உங்களுக்கு இப்போது மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது நீங்கள் ஒன்று கிச்சனில் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். முட்டை பீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தயிர் விஸ்க் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ விஸ்க் பண்ண தயிரை இப்போ நான் இதில் போட்டுற போகிறேன். ஃப்ளேம் லோலியே வச்சு இது செய்யுங்க, அது தீஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கிரேவியாக நீங்கள் சாப்பிட்லாம். தயிர் ஊற்றின உடனே பாருங்கள் எப்படி சூப்பராக எல்லாம் நல்லா சேர்ந்து வருதுன்னு. ஸோ நான் இது வந்து ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து இது வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அது சாம்பார் ரைஸ் இல்லைனா ரசம், அது உங்கள் இஷ்டம். இது நான் வெறுமனே கூட நான் சாப்பிடுவேன் நான் சொன்ன மாதிரி, இல்லைன்னா ரைஸில் சும்மா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து தேங்காய் மசாலா போட்டாச்சு, தயிரும் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து இதை மூடி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் மசாலா பச்சையாக தானே போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனையும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் போகணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வைங்க. ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவியல் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சிடுறேன். லாஸ்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. நான் இப்போ ஃபைனலாக வந்து தாளித்து கொட்ட போகிறேன். ஹைலி ரெக்கமெண்டட் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்னா அந்த டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கடுகு போட்டுடுறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு.
1 டீஸ்பூன் ஜீரகம், ஜஸ்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் போடுறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் ஆகும். சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி வதக்கிக்கோங்க. இந்த அவியல் வந்து நான் என் ஸ்டைலில் தான் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நல்லா தாராளமாக கருவேப்பிலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா எண்ணெய். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம் ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டெப், அதாவது குக்கிங் ப்ராசஸில். ஸோ அந்த தாளித்தது எல்லாமே இதில் கொட்டிடுங்க. இது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஜஸ்ட்டு ஜென்டிலாக பார்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் உடையாமல் திருப்பி சொல்கிறேன். நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் மணமோட இந்த அவியல் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது நான் வந்து தாராளமாக ஒரு ஹாப்பியாக ஒரு இடத்துல ஒரு போலில் இவ்வளோ காய் வச்சுட்டு வெறுமனே நான் சாப்பிடுவேன். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். சூப்பர் ஸ்பெஷல் அவியல் ரெடி. அடுத்த ஸ்டெப் என்னங்க? டேஸ்டிங். ஃபைனல் ஸ்டெப் டேஸ்டிங். இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இந்த ஆவி பறக்கிற அவியலை நான் சாப்பிட்டு ரசித்து சந்தோஷப்படுறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணலாமா? இல்லை, நான் இந்த ஃபுல் பிளேட் சாப்பிட போகிறதில்ல. நான் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பெரிய பிளேட்டு ஃப்ரண்ட் முன்னாடி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா நான் ஒரு போலில் வச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, குத்தி குதறி எடுத்துக்க போகிறேன். ஓகே, காயெல்லாம் அப்படியே கரையுதுங்க வாயில். புளிப்பு, உப்பு, தேங்காய், காரம், ஐயோ பிரமாதமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. இது நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல ஒரு குட்டி போலில் ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் எனக்கு சொல்லணும். மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு போடுங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பல் பூண்டு போடுங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. வாசனை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் போடுறேன். இப்போது நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். நல்ல பவுடராக அரைஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைங்க. அப்போது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு நான் பெரிய எலுமிச்சை பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்ல அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. அடுத்து 1 கப் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 25 போல் இருக்கும். நெக்ஸ்ட் 1/4 கப் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. 2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு கூட நல்லா திக்காயிடுச்சு. மிளகு குழம்பு வந்து நல்ல காரமாக மிளகு டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்குது. நான் இன்னைக்கு நல்ல சூடான சாதத்தோட சைடில் கொஞ்சம் வத்தல் வச்சு சர்வ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் அந்த வாசனையும் அவ்வளோ அமோகமாக இருக்குது. இந்த மிளகு குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸோ இப்போ பேன் வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கடலைப்பருப்பை போட்டுடுறேன். அடுத்து வேர்க்கடலை. ஸோ இந்த பொரியலில் அந்த ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலை பவுடர்னால தான். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வறுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. கலர் நல்ல பொன்னிறமாக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ நல்ல மையான அரைக்கலை, ஓரளவுக்கு நல்லா அரைஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போலாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸ் போனீங்கன்னா அங்கேயே இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பவுடர் அரைச்சி வச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறது தான். ஸோ நல்ல ஒரு கடாய் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டீப் பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேன்ஸ், கடாய்ஸ் இதெல்லாமே எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக அது மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். வெடித்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ
கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஸ்டவ் லோவில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்க்குறேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படி வதக்கிடுங்க. இப்போ நான் வந்து இதில் அடுத்தது பூண்டை தட்டி போட போகிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பூண்டு பல் இருக்குது. எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்காக என்னோடய சமையல் பார்த்தீங்கன்னா என்னோடய நிறைய ரெசிபீஸில் நான் வந்து நிறைய பூண்டு சேர்ப்பேன். இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பூண்டை தட்டி இதில் போட்டுடலாம். பூண்டெல்லாம் அப்படி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் தான் அங்கே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். போட்டுட்டு ஒரு தடவை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. அடுத்தது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அடுத்தது கோவக்காவை போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே போட்டுடுறேன். அடுத்து கோவக்காவை போட்டுடலாம். ஸோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா நான் அப்படி நீளமாக நறுக்கியிருக்கேன், 4ஆக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஷேப்பில் நறுக்கலாம், இல்லைனா ரவுண்டாக கூட நறுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இந்த ஷேப்பில் நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்ல இதில் ஒட்டி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது ஐ வுட் ப்ரிஃபர் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். சரிங்களா? ஸோ இப்போது இந்த கோவக்காவை போட்டுடலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ காய் இருக்குது. ஸோ காயை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஸோ நான் ஃப்ளேம் ஹையில் வச்சு தான் அதை செய்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு சில்லியான விஷயந்தான். நம்மளுக்கு வந்து எப்படி வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியாகும், ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசில் எனக்கு இது சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். கோவக்காய் நிறைய சாப்பிட்டா ரொம்ப கோவம் வரும்னு சின்ன வயசில் அதை நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சும்மா சொல்கிறாங்கன்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காய் இன்ஃபேக்ட் வெஜிடபிள்ஸில் ஒன்று கோவக்காய் தான். ஸோ கோவக்காய் சாப்பிட்டா கோவம்லாம் வராதுங்க. இப்போ கோவக்காயிலேயே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். பட் அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம செய்யணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோவக்காய் கறி ஒன்று செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு நல்ல சைட் டிஷ், சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு பொரியல், ஒரு சப்ஜி, இந்த மாதிரி தான், இல்லைன்னா ஒரு ஃப்ரை, நல்லா அந்த மாதிரி தான் செய்வோம் கோவக்காயில். சிச்சோ காயெல்லாம் பறக்குது. கோவக்காய்க்கே கோவம் வந்துருச்சு. ரொம்ப அறுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் காரம், அதாவது மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆஹா, மிளகாத்தூள் போட்ட உடனே அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் இப்போ நம்ம கோவக்காயில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு 1/4 கப். ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் காய் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்த்து செக் பண்ணிடலாம். சூடு, ஹாட். ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் முக்கால்வாசி எல்லாமே வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து இதை வதக்க போகிறேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ண போகிறேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ காய் வெந்துருச்சான்னு ஜஸ்ட் செக் பண்ண போகிறேன். நல்லா சூடாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. வாயில் போட்டால் பொத்திடும். காய் நல்லா வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். ஸோ இப்போ நான் இதில் இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன்.
இப்போ ஃபைனலாக இந்த அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துடலாம். ஸோ பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து கோவக்காய் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா கோட்டாயிருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் லோ ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக வதக்கியிருக்கேன். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் போட்ட பிறகு அது நல்லா கோட் ஆகணும். அண்ட் கலர் கூட நல்லா மாறி இருக்குது. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி. அடுத்தது டேஸ்டிங் தான். ஸோ இந்த பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம். கோவக்காய் பொரியல் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இதில் உப்பு, காரம், அப்புறம் அந்த பூண்டு ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. ப்ளஸ் அந்த பவுடர் வேறு போட்டோம் இல்லையா, அது ஹைலைட்டுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும்னா இது நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ரைட் நவ் நான் இது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ரெசிபிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்பை ஊற வச்சு தண்ணி கூடவே குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 தக்காளியை நறுக்கி சேர்க்கலாம். 2 நறுக்கின 3 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் பருப்பை வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 2ஆ உடைச்ச 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்சதும் அப்படியே பருப்புல சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. கடைசியா ஒரு எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு பருப்பை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. உங்களால ஊற வைக்க முடியலனா இன்னும் ஒரு 3-4 விசில் அதிகமா விட்டு வேக விடுங்க. பருப்பு நல்லா குழைவா வெந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த துவரம்பருப்பு ரசத்தை ஊற்றி உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு யார் வேணும்னாலும் இதை சட்டுன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.
தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காவை பாதியாக நறுக்கி அதை இப்படி மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா வாழைக்காய் கருகாமல் இருக்கும். ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா மிக்ஸ் தயாராகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நறுக்கி வச்ச வாழைக்காயை மசாலா மிக்ஸில் வச்சு 2 பக்கமும் நல்லா பிரட்டி விடுங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக நல்லா மசாலாவை பிரட்டி வைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான தவா எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்ச வாழைக்காயை எடுத்து ஒன்றா தவால வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. தேவைப்பட்டா மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக அழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா வாழைக்காய் மேலே நல்லா கோட் ஆகி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்திருக்கு. கொஞ்சம் பொரிச்சு கருவேப்பிலை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். இந்த ஃப்ரை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 6 அற்புதமான வெஜிடேரியன் சைட் டிஷ் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as